அமைதியான சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய வேப்பமரம் நின்று கொண்டிருந்தது. மாலை நேரம் வந்தாலே அந்த மரத்தின் கீழ் குழந்தைகளின் சிரிப்பு வானத்தையே நிரப்பும். அந்த கிராமத்தில்தான் அருணும் கார்த்திக்கும் முதலில் சந்தித்தார்கள். அருண் மிகவும் அமைதியான சிறுவன், புத்தகங்களும் ஓவியங்களும் அவனுக்கு உயிர் மாதிரி. கார்த்திக் சுறுசுறுப்பானவன், எப்போதும் சிரிப்பு, எப்போதும் விளையாட்டு. ஒரு நாள் பள்ளியில் இடைவேளையில் எல்லாரும் விளையாட அருண் மட்டும் வகுப்பறையில் தனியாக உட்கார்ந்திருந்தான். அப்போது கார்த்திக் கேட்டான், நீ ஏன் வெளியே விளையாட வரல? அருண் மெதுவாக சொன்னான், எனக்கு விளையாட தெரியாது. கார்த்திக் சிரித்துக்கொண்டே சொன்னான், பரவாயில்லை, நாமிருவரும் சேர்ந்து கற்றுக்கலாம். அந்த நாள் ஒரு அழகான நட்பு பிறந்த நாள். பள்ளி முடிந்ததும் இருவரும் வேப்பமரத்தின் கீழ் அருண் வரைந்த ஓவியங்களை கார்த்திக் பார்த்து ஆச்சரியப்பட்டான். நீ ஒரு நாள் பெரிய ஓவியராக ஆகணும் என்று உற்சாகம் கொடுத்தான். ஒரு நாள் பள்ளியில் ஓவிய போட்டி அறிவிக்கப்பட்டது. அருண் கவலைப்பட்டான், நான் தோற்றா என்ன செய்வேன்? அப்போது கார்த்திக் சொன்னான், நட்பு இருக்கும்போது பயம் தேவையில்லை. அருண் போட்டியில் கலந்து கொண்டான். அவன் வரைந்த படம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. முதல் பரிசு அருணுக்கே. அவன் மேடையில் பார்த்தது கார்த்திக்கின் சிரித்த முகம்தான். ஆனால் வாழ்க்கை எப்போதும் இனிப்பாக இருக்காது. விளையாட்டு போட்டியில் அருண் ஒரு தவறு செய்தான். அவர்கள் தோற்றுவிட்டார்கள். கோபத்தில் கார்த்திக் பேசிவிட்டான், கவனமா விளையாட முடியாதா? அந்த இரவு கார்த்திக்கு தூக்கம் வரவில்லை. நான் நட்பை மறந்துட்டேனா என்று அவன் நினைத்தான். அடுத்த நாள் அவன் மன்னிப்பு கேட்டான். அருண் சிரித்தான். நட்பு என்றால் மன்னிப்பும் இருக்கணும். மீண்டும் வேப்பமரத்தின் கீழ் சிரிப்பு மலர்ந்தது. நாட்கள் கடந்தன, ஆண்டுகள் கடந்தன. அருண் ஓவியராக ஆனான். கார்த்திக் விளையாட்டு பயிற்சியாளராக ஆனான். ஆனால் நட்பு மட்டும் மாறவில்லை. நட்பு என்பது சிரிப்பில் மட்டும் அல்ல குழந்தைகளே, கண்ணீரிலும் மன்னிப்பிலும் தான் அதன் அழகு.